அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன்ஸ் TNGA-SA விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு சரியாக பூர்த்தி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் TNGA-SA அட்மிஷன் 2026 என்று தேடுங்கள். பிறகு அதிகாரப்பூர்வமான TNGA-SA வெப்சைட் இணையதளத்தை கிளிக் செய்யவும். அதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பகுதியில் அப்ளிகேஷன் ஓபன் டேட் மற்றும் க்ளோஸ் டேட் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவற்றை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். பிறகு கிளிக் ஹியர் ஃபார் நியூ UG ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளபடி குறிப்பிட வேண்டும். மொபைல் என்ற இடத்தில் மாணவரின் செல்லுபடியாகும் மொபைல் எண்ணை குறிப்பிட வேண்டும். இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் இமெயில் என்ற இடத்தில் முன்னர் குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளபடி குறிப்பிட வேண்டும். வெதர் +1 பாஸ்ட் என்ற இடத்தில் +1 தேர்ச்சி பெற்றிருந்தால் எஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ற இடத்தில் TNHSC என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் உங்களுக்கேற்ற ஒரு கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் அதே கடவுச்சொல்லை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். பிறகு சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். அதனைத் தொடர்ந்து எஸ் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்ட் OTP என்ற இடத்தில் உங்கள் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு வந்த OTP எண்ணை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் யூசர் லாகின் பகுதியில் நீங்கள் பதிவு செய்த இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை உள்ளிட்டு லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் தானாகவே, அதாவது ஆட்டோஃபில் நிரப்பப்பட்டிருக்கும். அதனைத் தொடர்ந்து நேம் ஆஃப் த ஃபாதர் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் பெயரை குறிப்பிட வேண்டும். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் என்ற இடத்தில் மாணவரின் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலையை தேர்வு செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த மதர் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவரின் பாலினத்தை தேர்வு செய்ய வேண்டும். மாணவர் என்றால் மேல், மாணவி என்றால் ஃபீமேல். பேரண்ட், ஸ்பவுஸ், கார்டியன் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். மதர் டங் என்ற இடத்தில் தாய்மொழியை குறிப்பிட வேண்டும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ற இடத்தில் முழுமையான முகவரியை பதிவு செய்ய வேண்டும். நேஷனாலிட்டி என்ற இடத்தில் இந்தியர் என்றால் இந்தியன் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பெர்மனன்ட் அட்ரஸ், தற்போது வசிக்கும் முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருந்தால் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸை கிளிக் செய்தால் போதுமானது. 2 முகவரிகளும் வேறுபட்டிருந்தால் நிரந்தர முகவரியை தனியாக பதிவு செய்ய வேண்டும். ரிலீஜியன் என்ற இடத்தில் மாணவரின் மதத்தை குறிப்பிட வேண்டும். நேம் ஆஃப் கம்யூனிட்டி என்ற இடத்தில் கம்யூனிட்டியை குறிப்பிட வேண்டும். நேம் ஆஃப் காஸ்ட் என்ற இடத்தில் காஸ்டை குறிப்பிட வேண்டும். ஆதார் நம்பர் என்ற இடத்தில் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாற்று தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்பதை தேர்வு செய்ய வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும். தாலுக் என்ற இடத்தில் வட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோட் என்ற இடத்தில் அஞ்சல் குறியீட்டு எண்ணை குறிப்பிட வேண்டும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் சொந்த மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யவும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், வெதர் யூ ஆர் கேண்டிடேட் அண்டர் கோட்டா ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ற இடத்தில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க விரும்பினால் எஸ், இல்லையெனில் நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். எஸ் தேர்வு செய்தால் லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் பகுதியில் பொருத்தமான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒன்லி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சர்வீசஸ் ஆர் எலிஜிபிள் என்ற இடத்தில் பெற்றோர் முன்னாள் படைவீரராக இருந்தால் எஸ், இல்லையெனில் நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன் என்ற இடத்தில் மாணவர் மாற்றுத்திறனாளி என்றால் எஸ், இல்லையெனில் நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். எஸ் தேர்வு செய்தால் கீழ்க்கண்ட விவரங்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். டிஃபரண்ட்லி ஏபிள்டு டைப், UDID நம்பர், டிஃபரண்ட்லி ஏபிள்டு ஸ்டேட் ID, எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசபிலிட்டி, பர்சன்டேஜ். NCC-A சர்டிஃபிகேட் ஹோல்டர் என்ற இடத்தில் NCC-A சான்றிதழ் இருந்தால் எஸ், இல்லையெனில்
நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தமிழ் ஆரிஜின் ஃப்ரம் அண்டமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த தமிழர் என்றால் எஸ், இல்லையெனில் நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். சில்ட்ரன் ஆர் விடோஸ் ஆஃப் எலிஜிபிள் பர்சனல் ஆஃப் செக்யூரிட்டி ஃபோர்சஸ் கேட்டகரி என்ற இடத்தில் பொருத்தமான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யவும். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் செக்டர் என்ற இடத்தில் தந்தை அல்லது பாதுகாவலரின் தொழிலை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் ஆக்குபேஷன் செக்டர் என்ற இடத்தில் தாயின் தொழிலை குறிப்பிட வேண்டும். ஆனுவல் இன்கம் என்ற இடத்தில் குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும். இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் என்ற இடத்தில் வருமான சான்றிதழ் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். ஆர் யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்ற இடத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி என்றால் எஸ், இல்லையெனில் நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். எஸ் என்றால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நம்பரை பதிவு செய்ய வேண்டும். போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டியன் பகுதிக்கு தகுதியானவர்கள் எஸ், இல்லையெனில் நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யவும். ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் +2 கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் என்ற இடத்தில் பள்ளியின் வகையை தேர்வு செய்ய வேண்டும். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன் +2 என்ற இடத்தில் பள்ளியின் இருப்பிட குடிமை நிலையை தேர்வு செய்ய வேண்டும். Have you studied 6th to 12th in government school or government aided school என்ற இடத்தில் 6th முதல் 12th வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருந்தால் எஸ், இல்லையெனில் நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி 6th முதல் 12th வரை படித்த பள்ளி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் ஒவ்வொரு வகுப்பையும் எந்த ஆண்டில் முடித்தீர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்பதை தேர்வு செய்ய வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் பள்ளி அமைந்துள்ள மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும். பிளாக் என்ற இடத்தில் மண்டலத்தை தேர்வு செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த ஸ்கூல் என்ற இடத்தில் பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். 6th முதல் 12th வரை ஒரே பள்ளியில் படித்திருந்தால் அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் என்ற செக் பாக்ஸை கிளிக் செய்தால் போதுமானது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற இடத்தில் பயிற்று மொழியை குறிப்பிட வேண்டும். பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யவும். அகாடமிக் இன்ஃபர்மேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் என்ற இடத்தில் TNHSC என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்ற இடத்தில் நிரந்தர பதிவு எண்ணை குறிப்பிட வேண்டும். HSC ரோல் நம்பர் என்ற இடத்தில் 12ஆம் வகுப்பு ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் இயர் என்ற இடத்தில் 2026 என்பதை தேர்வு செய்ய வேண்டும். HSC குரூப் என்ற இடத்தில் HSC அகாடமிக் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். குரூப் கோட் என்ற இடத்தில் 12ஆம் வகுப்பில் படித்த குழுவிற்கு பொருத்தமான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற இடத்தில் 12ஆம் வகுப்பின் பயிற்று மொழியை தேர்வு செய்ய வேண்டும். EMIS நம்பர் என்ற இடத்தில் EMIS எண்ணை பதிவு செய்ய வேண்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ற இடத்தில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். மார்க் ஆப்டெய்ன்ட் இன் HSC எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட்ஸ் என்ற இடத்தில் பாடப்பிரிவுகளை குறிப்பிட வேண்டும். பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் / ரோல் நம்பர் என்ற இடத்தில் 12ஆம் வகுப்பு பதிவு எண் அல்லது ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். மந்த் அண்ட் இயர் என்ற இடத்தில் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டை குறிப்பிட வேண்டும். ஆப்டெய்ன்ட் மார்க் என்ற இடத்தில் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்களை பதிவு செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யவும். காலேஜ் சாய்ஸ் செலக்ஷன் இந்த பகுதியில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் படிக்க விரும்பும் மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும். கோர்ஸ் நேம் என்ற இடத்தில் விருப்பமான பாடப்பிரிவை தேர்வு செய்ய வேண்டும். காலேஜ் நேம் என்ற இடத்தில் விருப்பமான கல்லூரியை தேர்வு செய்ய வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் விமென் காலேஜ், கோ எஜுகேஷன் காலேஜ், கோவெட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம். நீங்கள் வழங்கிய தேர்வுகளை மாற்றி வரிசைப்படுத்த விரும்பினால் ரீஆர்டர் மை சாய்ஸ் என்ற விருப்பத்தை பயன்படுத்தலாம். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அதனைத் தொடர்ந்து கன்ஃபர்ம் த சாய்ஸ் செலக்ஷன் பகுதியில் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கண்டினியூ டு பேமெண்ட் என்பதை கிளிக் செய்து மீண்டும் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு உங்களுக்கேற்ற பேமெண்ட் ஆப்ஷனை தேர்வு செய்து கட்டணத்தை செலுத்தலாம். TNGSA-வில் விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.